வழி பாருங்க எவ்வளோ மோசம், இதை விட மோசமான வழி. பார்க்குறவங்களும் நிறைய பேர் விழுந்துகிட்டே இருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் விழுந்துட்டாங்க. நல்லா நடந்தவங்களை பார்த்ததை விட விழுந்து நடந்தவங்களை பார்த்து தான் அதிகம். ட்ரிங்க் அண்ட் பாய்ஸ், இங்கே இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க நிறைய பார்க்கலாம். அங்கங்கே கும்பலாக நிறைய சந்து போகுது, புதார் மாதிரி, அங்கேருந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. இதை தாண்டி வந்தேன். இங்கே லேடிஸ்க்கு வந்தீங்கன்னா வரத்தை பார்க்கலாம். அதுக்கே வரணும்னு தோணுது, ஏன்னா அவங்க போயிட்டு நம்மளால் போக முடியல, அசிங்கம் இல்லையா. பட்டு அந்த இங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கொஞ்சம் மோசம், இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. அதான் ஒரு சின்ன பிரச்சனை. சட்டியோட பார்த்துக்கிட்டு அசிங்கமாக பேசிக்கிட்டு கிடப்பாங்க. ரொம்ப மோசமான வழிப்பா. ரூட் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. ஒரு பக்கம் இந்த மாதிரி மண் கல்லுமா இருக்கும், ஒரு பக்கம் ஒரு பாறை, பக்கம் தண்ணி. இன்னும் இதே மாதிரி நிறைய லேண்ட்ஸ்கேப் இருக்குது, ஃப்யூச்சர் வீடியோவில் வரும். அந்த வேலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது இருக்கணும், ரூட்டு கொஞ்சம் கிளியர் ஆகிடுது. பாறை எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் இந்த இடம் கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது. போதார் மாதிரி இருந்ததுலேருந்து கொஞ்சம் ஓப்பனாக வரும் மழை. இது செங்கல்பட்டு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது. இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கிறது நல்லது. மோஸ்ட்லி கூட வரங்கிட்ட பேசாமல் கத்தாத வந்தால் கொஞ்சம் ஸ்டாமினா மிச்சம் வரும். தண்ணி மஸ்ட்டு. கொஞ்சம் ஸ்டாமினா இல்லாதவங்க, யங்ஸ்டரே பார்த்திங்கன்னா அப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லாம் அந்த ஸ்டாமினா கிடையாது. அதனால் கொஞ்சம் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் இல்லைன்னா எனர்ஜி ட்ரிங்க் எடுத்துன்னு வரது கொஞ்சம் நல்லது. கொஞ்சம் சேஃப்டிக்கு அதில் இருந்தால் மட்டும்தான் டயர்ட்னஸ் இல்லாமல் போயிட்டு வர முடியும். வெயில் வேறு பார்த்தீங்கன்னாவே தெரியும். அது ஒரு பக்கம் ஜூஸ் உரியும், ஒரு பக்கம் இந்த மலை காடு, இது ஒரு பக்கம் உரியும். கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் மேன் அந்த மாதிரிலாம் இருக்கவங்க பிரச்சனை இல்லை. சுத்தமாக அப்படியே படித்தோமா, வேலைக்கு போனோமா, அப்படியே சாப்பிட்டு தூங்கி திருக்குன்னு வந்தாங்கன்னா கஷ்டம். அது ஒன்று பார்க்கணும். வரும்போது நான் இந்த வழியில் வரல, இதோட மோசமான வழியில் ஃபுல்லாக கல் மேலே தான் இருந்து போனது. இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் இப்படி வந்திருக்கு. இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. தண்ணி, ஆமாம், நிறைய பேர் இங்கே சமையல் செஞ்சும் சாப்பிட்றாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டீஸ். எல்லாம் சாமான் சாட்டில் எடுத்துகிட்டு வந்து இங்கே கடலை வச்சு அடுப்பு பற்ற வச்சு செய்வாங்க. இதுவும் ஓகே, நாட் பேட். தண்ணிலாம் ரொம்ப கிளியராக இருக்கும். நம்ம நடந்து கலக்கம் பார்த்தா தான் உண்டு, பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம நடக்க வேண்டிய இடமே மாறிடுச்சு. இந்த மாதிரி இடத்துல இப்போ ஈரக்கடல் நடக்கும்போது பயங்கரமாக வழுக்கும். கொஞ்சம் கிரிப் தேவை. டெம்பிள் இருக்குது, எல்லாம் வரும்போது கும்பிட்டு வராங்க. ஹிந்து டெம்பிள் சிம்பிளாக இருக்குது, கும்பிட்டுக்குங்க. இவ்வளோ தூரத்தில் ஒரே ஒரு கடை தான், வேறு எதுவும் கடையும் இல்லை. மலை நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப வைடாக இருக்குது. கழுத்து வலிக்குது பார்த்தா. இது ஒரு மாதிரி கல் மண்ணும் கலந்த மாதிரி இருக்கலாம். மண்ணாக இருந்தது இல்லையா, இது கொஞ்சம் கல் மண். இப்போ போகும்போது டவுனு, பட் வரும்போது மேடு. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு 75% அப்புறம் வர ஒரு இடம். அதனால நீங்கள் கொஞ்சம் சொன்ன மாதிரி எனர்ஜி ட்ரிங்க் வச்சுருக்கிறது நல்லது. இருக்கும்போது நீங்கள் நிறைய அடிக்கடி திடீர்னு நீர்வீழ்ச்சியோட சவுண்டு கேட்கலாம். சின்ன ஓடை தான் அது, அதோட சவுண்டாக இருக்கும். அந்த இடத்துல எல்லாமே இது பார்ப்பாங்க. இந்த பாருங்கள், திடீர்னு இப்போ சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி டக்குன்னு அப்படியே ஜாயின் ஆகும். இது கூட தான் நீங்கள் அப்படியே பார்க்கலாம்.
இந்த மாதிரி சின்ன சின்ன சவுண்டு கேட்கும் போது இந்த மாதிரி வழி தான். திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி மண் கலந்தது கல் பாறைங்க அது ஒருத்த மாதிரி பக்கத்தில் நீரோட அப்படியே சவுண்டு நல்லாவே கேட்கும். ஒசூர் ரொம்ப லேட்டாக வராங்க. இதுக்கப்புறம் போய் என்ன பண்ணுவாங்க தெரியல. இப்பயே டைம் 4 o'clock போல் ஆகுது. திரும்பி ரிட்டன் ஒன்றும் என்ஜாய் பண்ண முடியாது. மார்னிங் வர்றது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வரலாம் தெரிஞ்சு வராதிங்க, வேஸ்ட்டு. இந்த மாதிரி பாறைக்கல்லுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளம், அதில் அப்படியே தண்ணி ஓடும், நடுவில் வழி. இந்த இடத்த பாருங்கள், வைல்ட் லைஃப் மாதிரியே தான் இருக்கும். வைல்ட் லைஃப் மாதிரி தான் ஃபுல்லாக. அப் டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 kilometers. நான் கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி தான் வீடியோ ஃபுல்லாக எடுக்க டைம் இல்லை, மெமரி ஸ்பேஸும் கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் பறவைங்க சவுண்டு கேட்குது. இதுக்கு முன்னாடிலாம் அந்தளவுக்கு ஒன்றும் கேட்கல. இது கொஞ்சம் ஃப்ரீயாக ஓப்பன், அந்த பறவைகள் வாழ்கிற கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. கீழே வழி பார்த்தீங்கன்னா திரும்பி மாறினது நீங்கள் பார்க்கலாம். ரூட்டு திரும்பி ஒரு மாதிரி கல் மண் புதஞ்ச மாதிரி புழுதியாக இருக்கும். ஸ்லிப்பர்லாம் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் கூட. இது மாதிரி தண்ணி பட்டு திரும்பி இதில் நடந்து நாக்கு தான் ரொம்ப வருது. நான் வேறு பேசிட்டு வரேன் இல்லையா. ஒருத்தருக்கு அடிபட்டுச்சு பொழுது வந்த இடத்துல ஸ்டிக்கை வச்சு போகிறாரு பாவம். பசங்களோட சவுண்டு கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு புதார் உள்ளே போயிடுவாங்க, ஜாலியாக அவங்க அட்டை வச்சுட்டு குளிச்சுக்கிட்டு சின்ன சின்ன தனியாக என்ஜாய் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த கல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடும் ஒரு மாதிரி. இல்லை உடச்சி போட்டாங்களா இல்லை இயற்கையாகவே இருக்குன்னு தெரியல. இப்போ பாருங்கள் மண்ணா பார்த்தீங்கன்னா மண் எல்லா ஸ்டேட்லேருந்து வராங்க. ஹிந்தி தெலுங்கு தமிழ் 3 பேர் தான் அதிகம். ஃபாரினர்ஸ்லாம் எதுவும் பார்த்தா மாதிரி இல்லை. திரும்பி நீங்கள் இந்த ரூட்டு மரத்தை அப்படியே பார்க்க முடியும். மண்ணாகவே இருந்தது. இப்போ இதுலேருந்து அப்படியே எனக்கு கல் கலக்கும். இங்கே வேணால் கொஞ்சம் ஸ்கிட்டாக நிறைய வாய்ப்பு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்கணும். சேஃப்டி திரும்ப சொல்லணும்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம். இங்கே வந்து தனிப்பட்ட ஒருத்தர் தூக்கிட்டு போட்டு, அதாவது நம்மளே தூக்கி நடக்கிறது பெரிய விஷயம். இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இல்லை. இன்னொரு ஸ்டிக் வச்சு அவரே தான் வந்துட்டு வர்றாரு. அதனால் சேஃப்டி ரொம்ப முக்கியம். அது மட்டும் பார்த்துக்கோங்க. எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாது. வேறு எந்த வாகனமும் வந்து உங்களை பிக்கப் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட ஹெலிகாப்டர் இருந்தால் மட்டும்தான் டவுட்டு. வாய்ப்பு இல்லை. அது கூட லேண்டிங் கிடையாது, ஹெலிபேடு கிடையாது. சின்னதாக ஒரு 3ல ஏணி வச்சு ஒரு மேலே ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி வந்தாடி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க, விளையாடுறாங்க. இது ஒன்றும் ரொம்ப உயரமாக இல்லை, ஃபுல் ஃபாரஸ்ட்டும் தெரியாது மேலே ஏறி பார்த்தா. பட் எதுக்கு இருக்குன்னு சார் தெரியல, எதுக்கு வச்சுருக்காங்கன்ட்டு தெரியாமல் எதுவும் சொல்லக்கூடாது. பட் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க ஒரே ஒரு ஃபாரினர் பார்த்துருக்கேன். ரிவர் கிராசிங் திரும்பி ரூட்டு மாறினதை பார்க்கலாம். க்ளீனாக இருக்கு பாருங்க. நம்ம நடந்து கலக்கணும் உண்டு, பட் வழுக்கும். தண்ணி பார்த்து நடக்கணும். அடிக்கடி மண்ணை வர கால் கொஞ்சம் க்ளீனாகி போகுது, அது ஒரு சந்தோஷம். திரும்பி மனம்
முக்கியமான சாயில் கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்காக தான் நான் ஃபேண்ட்டு போடல, ஒரு அடி அங்கே போயிட்டு மாற்றிக்கலான்ட்டு மோனைக்கு போயிட்டு. ஏன்னா தண்ணியில் அடிக்கடி டைட்டான ஃபேண்ட்டை போட்டு வந்துட்டு மடக்க முடியல. ஷார்ட்ஸோடவே தான் இருக்குது குளிச்சும் போது. இந்த சாயில் அங்கே ஒரு மாதிரி ரெட்டாக, இந்த சைடு ஒரு பிளாக்காக இருக்குது. இந்த சாயில் என்னன்னு தெரியல, பட் ஒரு புழுதியாக இருக்குது. மழையில் எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்கள், சேராக இருக்கும் எல்லாம். குறிப்பாக அந்த சாயில், ரெட் சாயில் ரொம்ப சேராக இருக்கும் மண். கொடுக்காத கல்